ஒரு வரலாறு இருக்குங்க. நம்ம ஈஸியா நினைக்கிறோம் அது சினிமாவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் கிட்ட காசு கேட்கிறாரு, காசு இல்ல, ஆனா அவர் கொடுக்க மறுக்கிறார் சீனிவாசன். உடனே வந்து அந்த விரக்தியில பாடல் எழுதுறாரு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பாடல் வரிகளுக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. அவருடைய கண்ணதாசனுடைய நண்பர், அவர் பேர் வந்து பழனியப்பன் அவருடைய பேரு. சென்னையில இருந்து சிட்டி நகரத்துல இருந்து அவர் ஊருக்கு வர்றாரு. நகர லைஃப் வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அவர் வந்து புட்டு வைக்கிறாரு, இயந்திரத்தனமா வாழ்க்கை, பணத்துக்காக ஓடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய நண்பன் பழனியப்பன் நகர வாழ்க்கையை பத்தி சொன்ன உடனே எழுதுறாரு, பாரப்பா பழனியப்பா பட்டணந்தா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தா சிறியதப்பா. உண்மையிலேயே எத்துணை கவிஞர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கவிஞர் மட்டும்தான் தனக்குத்தானே இரங்கற்பா எழுதின கவிஞர், அது கவியரசர் கண்ணதாசன் மட்டும்தான். அவரே எல்லாருக்கும் போன் போட்டு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, சொந்த பக்கம் சொல்லி நான் செத்துட்டேன்னு சொல்லு, இறந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பாக்குறாங்கன்னு தெரியணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாருங்க. என்னென்ன விஷயங்கள் அவர் வேகமாக எழுதின பாடல் என்ன தெரியுமா, சொன்ன அடுத்த நிமிஷத்துல கடகடவே எழுதி கொடுத்தாராம். என்ன பாடு, முத்தான முத்தல்லவோ முடிந்து வைந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ. 5 நிமிஷத்துல எழுதி கொடுத்தாராங்க அந்த பாடல்களை. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பாடல் வரிகள் கவியரசர் கண்ணதாசனை போலவும் வாலியை போலவும் உண்மையான உயிரோட்டமான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன், யோசிச்சு பாருங்க, உடுமலை நாராயண கவி, இப்படிப்பட்ட மருதகாசி விவசாயத்தை பத்தி எழுதுனாங்களே, இந்த மாதிரி பாடல்கள்லாம் இல்லையே. ஒரு திருமணத்தை கூட எப்படி எழுதுனாங்க, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை, இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை. ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால இணைஞ்சாதாங்க திருமணம்ட்டு பாடல் வரிகள் ஒண்ணும் பாடலாக இல்ல, அது பாடமாக இருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. கோவில்பட்டி சொல்லரசி அன்னபாரதி அவர்களுக்கு இப்பொழுது விழா குழுவின் சார்பாக கேடயம் அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். நகைச்சுவை புயல் சிவராஜன் சார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் அவர்கள் தங்க மெடல். ஆகா, அழகா உமா ஒரிஜினல் போகணும், இது போய் எங்கேயாவது அடமானம் வச்சு அடி வாங்கிறாருங்க. ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா, அதே போல சூரனஃபம் புகழ் ஜெபாஸ்டின் சார் அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்குகிறார்கள். நல்ல ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் பொழுதும், எந்த ஊர்லயுமே இந்த மாதிரி விருதுகள்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்ததில்ல. ஸோ பெரிய 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 கோவிலுற்று மக்களுடைய இதயத்துக்கு பெரிய மனமார்ந்த பாராட்டுகளை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுறோம். அதே போல எங்க சின்ன கோயில் சித்ராக்காவுக்கு இப்பொழுது விருது வழங்குகிறார்கள். உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். மெடலுங்க, ஜெயிச்சு கப் வாங்கியிருக்கோம் நாங்க. அதே போல எங்கள் பாசத்திற்குரிய ரோஹிணி அவர்களுக்கு விருது வழங்குகிறார்கள். மெடலுங்க, எந்த பட்டிமன்றத்திலையும் கிடைக்காது உங்களுக்கு, இந்த பட்டிமன்றத்தில் மெடல். விழா கமிட்டியாளர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி பூக்களை காணிக்கையாக்குகிறோம். உலகம் முழுவதும் தன்னுடைய பேச்சாளர் இசையாலும் என்னை போன்ற பேச்சாளர்களையும் பல ரசிக பெருமக்களையும் கட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, நான் தானா? நீங்களே தான். தேங்க்யூ. மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, நான் இவ்வளவு நேரம் என்னங்க எழுதிட்டு இருந்தேன்? என்னமா எழுதிருக்க? என்ன எழுதியிருக்கேன்? பால் கணக்கா? சே, அது எங்க வீட்டுக்காரர் எழுதுவார். அப்படியா? என்னக்கா எழுதுனேன்? இந்த ராத்திரியில கூட நமக்காக உட்கார்ந்து இருக்கிற இந்த ரசிகர்களை பத்தி ஒரு 4 வரி எழுதியிருக்கேங்க. சூப்பர்மா, 4 வரி. சொன்னோட எப்படி கை தட்டு வருது பாக்குறீங்களா? சொல்லி பாருங்களேன். ஆமா, எங்க ரெடியா இருக்கீங்களா? மல்லிகையில் பூ மணக்கும், ஏலக்காயில் விதை மணக்கும், நன்னாரியில் வேர் மணக்கும், லவங்கத்தில் பட்டை மணக்கும், பட்டை இடமெல்லாம் சந்தனம் மணக்கும், எங்கள் கோவிலூர் ரசிகர்கள் இருந்தாலே பட்டிமன்றம் பட்டையை கிளப்பும் என்ற பெருமைக்குரிய ரசிகர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த எளியவளின் பணிவு கலந்த வணக்கங்கள். எளியவளா? பாத்தீங்களானே எவ்வளவு எளிமையா? எந்த ஊர்ல எளிமை இந்த சைஸ்ல இருந்துச்சுங்க? வந்ததுல இருந்து என் சைஸ் தாங்க பிரச்சனை. இப்படியே சொல்லி தாக்கா நான் பாதியா மெலிஞ்சு போயிட்டேன்க்கா. பாதியா? ஆமா. சண்டாளி, இதுவே பாதினா அப்ப மீதி? அது டாடா ஏசில பின்னாடி வந்துட்டு இருக்கு.
அது எங்க கவுந்து கிடக்குதோ அந்த நேரம். இப்ப இவருக்கு என்னங்க பிரச்சனை? இல்ல என்ன பிரச்சனை? என்ன வந்த உடனே என்ன தலைப்பு கொடுங்க, என்ன தலைப்பு கொடுத்தாலும் பெண்களை குறை சொல்றதா இவங்களுக்கு எல்லாம் வேலை. ஆமா, பாவம் அப்பாவியா கைத்திட்ட கூட திராணி இல்லாம உட்கார்ந்து இருக்காங்களே, அந்த பெண்களை போய் இப்படி பேசலாமா ஐயா? என்னம்மா வந்ததுல இருந்து என்ன பாட்டுல நீங்க தானே அப்படி போட்டிருக்கீங்க உங்க புது பாட்டுல பாருங்க. நீங்க வந்து தலைப்பு என்ன கொடுத்தீங்க? பழைய பாடலாம் புது பாடலாம் தானே. அவர் வந்து என்ன பேசிருக்காரு? பொம்பளை பிள்ளைங்க பிளவுஸ்ல கல்லு வச்சு போடுதா கயிறு வச்சு போடுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கலாச்சாரத்தை உங்களுடைய பாடல் சுட்டி காட்டியிருக்கிறது. 2025ல பெண்கள் என்னங்க ஓட்டுறாங்க? ராக்கெட் ஓட்டுறான், சாட்டிலைட் ஓட்டுறான், ட்ரெயின் ஓட்டுறான், ஏரோப்ளேன் ஓட்டுறான். ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானே நின்னு கேள்வி கேட்டமா இல்லையாங்க? நடுவர் அவர்களே, அருமைமா, அழகான பெருமைப்படக்கூடிய விஷயம் தெரியுமா? சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது. அப்படின்னா இதை விட பெருமை என்னங்க வேணும்? அழகா இப்பதாங்க கைத்தடி நல்லா ரசிக்கிறாங்க. எங்காவது பாட்டு கொடுத்தாங்க அதுக்கு. பொண்ணுங்களை கேவலமா என்னாத மச்சி, உன் கூட வந்து பிறக்கலையா காதங்கச்சி, நல்ல பொண்ணு தேடி வரும் ஒண்ணு நினைச்சு, நீ அந்த பொண்ணை வாச்சா விட்டு மாறாத கட்சி. இதுவரை ஓகே. அதுக்கப்புறம் தான் வரிகள் இடிக்குது. நங்கா மாதிரி ஊதாரி புட்டுச்சுன நீ நாரி ஊத்தெடுத்து கோடு போட்டு கோடு மேல ரோட்டு போட்டு ரோட்டு மேல ஆட்ட போட்டு ஆள போட்டு அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுதி நாளாச்சு ஊட்ட பல்ல விளக்காம சோத்த பெண்ணும் காமாச்சு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நின்னுடா ஏன் மூச்சு ஆட போன மங்காத்தா தொரத்தி எங்காத்தா நாட்டு முடிச்ச நஷ்டங்கட கிட்டா மட்டா. இந்த நேரத்துல ஒரு 4 திருக்குறளையாவது நான் படிச்சிருந்தேன். அதாவது எனக்கு இது தேவையா? 4 வரியை கொண்டு போய் சேர்க்கணும்னா அப்படி அட்ராக்ட் பண்ற மாதிரி முன்னாடி ஒரு 10 வரி போட வேண்டியது. அதுக்கு இத்தனை நாதாரி பேமாலியா? ஏதோ பாக்க கேட்க நல்லா இருக்கா இல்லையா? அதத்தான் பார்க்கணும் நீங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சுட்டு நான் தலைப்புக்குள்ள போயிடுறேங்க. நீங்க வந்து பட்டிமன்ற தலைப்பு என்ன வேணா போடுங்க. சரிமா, பழைய பாடலா போடுங்க, புதிய பாடலா போடுங்க, அந்த காலமா போடுங்க, இந்த காலமா போடுங்க, கணவனா போடுங்க, மனைவியா போடுங்க, மகனா போடுங்க, மகளா போடுங்க. தயவு செஞ்சு இங்க இருக்க பெரியவங்க சொல்றேன், தலைப்பு என்ன வேணா போடுங்க. தயவு செஞ்சு சேர கொஞ்சம் பெருசா போடுங்க. அடப்பா, இவ்வளவு நேரம் இந்த கஷ்டத்துலயாமா நீ இருந்த? ஏன் கஷ்டம்? எனக்கு தான் எங்க தாத்தாவே குலுங்கி சிரிக்கிறார். வீட்டுல இருந்து 8 கட்டு பெஞ்சா சார் கொண்டு வர்றது. பாவம், இந்த பிள்ளை இவ்வளவு இது தெரியாம கஷ்டம். அதுக்கு அவர் பாட்டு பாடுறாருங்க என்ன வச்சுக்கிட்டு. அதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? ஒரு பெண்ணுக்கு மேடையில அநீதி நடக்குதுன்னா ஒரு பெண் கேள்வி கேட்க வேண்டாமாங்க? என்னவா பிரச்சனை? அவர் வந்து பாடுறாருக்கா, சேர தந்தா யானை தந்தோ பால் இருப்பாங்க இருக்கா. அது உனக்கு நினைச்சியா? யாருக்கு சொல்றாரு? அவர் என்ன பார்த்தா பண்ணாரு? அப்படியா? நான் சொல்றேன்க்கா, நீங்க யாருக்கு கை தட்டுறீங்களோ இல்லையோ, நான் பேசினா நீங்க கை தட்டணும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மேடைக்கு நான் வர்றது பெரிய சாதனை. நீ வந்து அந்த பாட்டு உனக்கு இல்லம்மா, அப்பா பாடுற. இப்ப பாடுற பாரு. தேக்கு மரம் உடலை தந்தது யானை அடுத்த எனக்கு போட்டிருக்காங்க. என்ன? பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது நிறத்தை தந்தது. பேசக்கூடாது. நான் உண்மையை சொல்றேன்க்கா. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நடுவருங்க மதுரையில நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நடு தெருவுல என்ன விட்டுட்டு போயிட்டா இருக்கா. இப்பவும் நடு தெருவுல தானே? அது உண்மைதான். பஸ் பாக்குற திருமங்கலம் பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன். நைட் 2 மணின்னு பஸ் வேகமா போது அசந்து தூங்கிட்டேன். முழிச்சு பாக்குறேன் மணி 3. எங்க ஊர் பஸ் சாத்தூர் பஸ் நிக்கி. நம்ம ஊர் பஸ்ல நிக்கின்னு இந்த திருமங்கலம் பஸ் வந்து வேகமா இறக்கி சாத்தூர் பஸ் பிடிக்கிறதுக்காக குடு 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 ஓடி போனேன்க்கா. ஸ்டாப். ஓடி போகவில்லை, உருண்டு போயிருக்கிறீங்க. உண்மையா பேசிங்க கோவில் விட்டுருல. ஏன்க்கா நான் ஓடி போக மாட்டேனாக்கா? சிரிக்கிறீங்க. ஓடி போனேன்னு நான் வந்து திருமணம் பஸ் டிரைவர் இருக்காருல்ல, அவர் ஏன் பின்னாடியே ஓடி வந்தாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு மேடம். வரணும்ல. நான் அவட அந்த ஆளை பார்த்து நான் கேட்டேன், நீ எல்லாம் ஒரு டிரைவர் ஆயா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நைட் 3 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி வரையே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டேங்க. சரி, அதுக்கு அந்த ஆள் ஏன்ட்ட சொல்றாரு, பொம்பளையாமா நீ? நான் பஸ் டயர்ல 4ல 1 உருண்டு வருதுன்னு பயந்து வந்துட்டேங்க. பாருங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமாங்க, நீங்க எங்க பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் எங்க மாதிரி இருக்கிற ஒரு கும்கி யானை உள்ள கொண்டு வந்து அழகா பாட்டு போட்டோமா இல்லையா? நாங்க என்ன பாட்டு? கையளவு நெஞ்சத்துல கடலளவு ஆசமச்சா அளவு எதுவும் இல்ல, அதுதான் பாசம் மச்சா. நாம ஜோரா மண்ணில சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான்.
அந்த பபரபாயனுக்கு மியூசிக் கலைஞர்கள் வந்திருக்காங்க. சரி, அவங்க போட்டுக்கிடுவாங்க அந்த பபரபாய். என்னன்னா நான் போட ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது கரெக்ட் தான். அவங்க போட்டா ஒரு எக்ஸ்ட்ரா பபரபாய் போடுறாங்க. இங்க பாருங்க, ஒரிஜினல் யானை கொஞ்சம் போட்ட மாதிரி இருக்குல்ல. ஆனா மேடம் எவ்வளவு பேசுறாங்க பாத்தீங்களா மேடம்? தயவு செய்து ரோகிணி, நீ எதுனாலும் பேசு. சரி மேடம். ஆனா தயவு செய்து இந்த கையை மட்டும் தூக்கி பேசாத. ஏன்? எனக்கு இங்க இருந்து பாக்கும்போது யானை தும்பிக்கையை தூக்குற மாதிரியே இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி அவரெல்லாம் நினைச்சு போய் உட்காந்துருக்காரு நீ வந்ததுல இருந்து. அண்ணா இங்க பாருங்கண்ணே, இந்த மாதிரி ஸ்டைலா உட்காந்துருக்காங்க. நீங்க உங்களை பார்த்து சாதாரணமா நினைக்காதீங்க. இவங்க எல்லாம் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் தெரியுமா உங்களுக்கு? இவங்க 2 பேருமா? எங்க அண்ணபாரதிய கூட நீங்க பொங்கல் தீபாவளி அன்னைக்கு தான் டிவில பார்க்க முடியும். இவங்க எல்லாம் 24 மணி நேரம் நீங்க டிவில பாத்துருக்கலாம். பாத்துருக்கீங்களா? என்னம்மா சொல்ற? ஆச்சரியம். எங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்ல மூஞ்ச காமிங்க. காமிங்க. நீங்க கொஞ்சம் காமிங்க. இது தேராதுங்க. நிஜமாங்க? சரி, நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் எதுக்கு இருக்கேன்? ஞாபகப்படுத்தானே இருக்கேன். என்னம்மா சொல்லுமா. 2 பேரையும் நல்லா பாருங்க. இந்த சீரியல் பார்க்கும்போது நடுவுல ஒரு விளம்பரம் போடும், லைஃப் பாய் சோப் விளம்பரம். அந்த சோப்பு போட்டவனே எல்லா கிருமியும் செத்து போயிடும். ஒரு 2 கிருமி மட்டும் சாகாம நெரிச்சுக்கிட்டே கிடக்கும்ல, அந்த 2 கிருமி இந்த கிருமி தான். வேற லெவல். ஆமா. ஆனா ஆண் படி விடுங்க, அந்த கிருமி பேசட்டும். என்ன பேச போறோம்? ஆனா எங்களை இவ்வளவு தூரத்துக்கு நக்கல் பண்றால, இந்த உருவத்தை எங்க நீ டிவில பார்க்காமல இருந்திருக்கிறிய? நாங்க செலிபிரிட்டில நீங்களும் பாத்துருக்கிறீங்க. சொன்ன பிறகுதான் உங்களுக்கு புரியும் பாருங்க. இந்த ஃபெவிகால் விளம்பரத்துல 2 யானை அங்க எங்கேயும் பிடிச்சி இழுக்க முடியும். அதுல ஒரு யானை தான் அங்க நின்னுட்டு இருக்கு, இன்னொன்னு யானை அங்க இருக்கு. இப்ப கைதட்டுங்க. ஆமா, எங்களை ஒழுங்கா கேட்டு உட்காருங்க. இடுப்பாட்டிக்கிட்டு இவங்க பாட்டெல்லாம் மேடம், இவ்வளவு பெரிய திருவிழால இவங்க பாட்டெல்லாம் போட முடியுமாங்க? என்னங்க பாட்டு போட்டிருக்காங்க? சோதனை மேல் சோதனை, சொரிய சொரிய வேதனை. அது சொரிய சொரிய வரும். ஆக்சுவலி அப்படி நான் மாத்திருக்கேன். ஆமா. அப்புறம் இன்னொரு பாட்டு போடா புலவியும் மாத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி திருவிழா அந்த பாட்டு போட முடியுமா? போடால் போகட்டும் போடா போட முடியுமா? நிச்சயம் முடியாது. இந்த மாதிரி கோவிலூர் திருவிழால ஸ்பீக்கர்ல எந்த பாட்டு போட்டா நல்லா இருக்கும்னு எங்கிட்ட கேளுங்க, நாங்க சொல்றோம். சொல்லுமா. என்ன பாட்டு தெரியுமா நல்லா இருக்கும்? ஒரு ஸ்பீக்கரை பத்தி ஒரு ஸ்பீக்கர் தானே பேசணும், நீ பேசுமா ப்ளீஸ். ஓகேம்மா, டெல் மீ. ஆமா, என்ன பாட்டு போட்டா நல்லா இருக்கும் தெரியுமா? சிங்காரி நத்தனா சிங்கிள் டீ ஆத்துனா போட்டு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா மங்கம்மா மரப்பு மல்யுத்த வீரப்பு சிக்கன்னு எடுத்தாலே சிந்து மண்டாப்பு பாபு பிடிக்க மங்கடி மங்கடிதா பொண்ண பிடிக்க கபடி கபடிதா ஆகாயம் மேல பருவான வேடிக்க அப்பனோட பொண்ணு வந்தா கண்ணு மூடிக்க ஊரோரம் கல்லு கடை ஓடோடி வா வா பங்காளி ஒன்னா சேர்த்து பந்தாடலாம் சித்தப்பா பாக்கெட்டுல சில்லறைய எடுத்து நான் தாம திண்டகில சீட்டாடலாம் ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அழகான பொண்ணா பார்த்து தேடுங்கடா பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. எப்படி கூட பாத்தீங்களா? ஆனா எங்களுக்கும் பாட்டு போட்டிருக்காமா, உங்களுக்கு மட்டும் தான் குத்து பாட்டு எல்லாம் போட்டான்னு இல்ல. பாவாடா பின்னதான் ஓடுங்கடா இதா பாட்டு. ஆனா எங்களுக்கு போட்டாம பாரு. ஊரறிய நாடறிய பந்தடிலே அங்கே உத்தவங்க மற்றவங்க மத்தியிலே ஒன்னாகி ஒன்னாகி ஒரு முறை கொண்டாடும் முன்னாலே ஒருவர் கையினவர் தான் தொடலாமா, இந்த உணராம ஆண்களை தான் நடக்கலாமா. மாமா மாமா ஏமா 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 மாமா 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 ஏமா ஏமா ஏமா. நீங்க யாருக்கு வேணாலும் பாட்டு போட்டுருக்கலாம். நடுவருக்கு பாட்டு போட்ட இடம் எங்க இடம் தெரியுமா உங்களுக்கு? அப்படி சூப்பரா போட்டுக்க மேடம். எனக்கா? ஆமா, உங்களை அப்படி வர்ணிச்சு பாட்டு போட்டுருக்கேன். Thank you so much. என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? மஜாவா இருக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, ஐயோ பஞ்சு முட்டாயா, சோச்சாவா படுத்துக்குவா ஓ மடியில சாச்சி வாட்டாமா இருக்குதியே வாட்டர் பாக்கெட் மூச்சி நான் காஞ்ச மிளகா போல அட இருக்கிறேனே காஞ்சி என் மனசு உசுபுரி நீ மீன போல ஆச்சி நீ மீன போல ஆச்சி நீ மீன போல. ஆயிரதெல்லாம் மதியத்துக்கு மேல ஆயலாம். சோஜாவா படுத்துக்கும் உன் மடியில சாஞ்சா, நீ என் மடியில சாஞ்சா நான் என்னத்துக்கு ஆகும்? பாட்டுல இருக்குன்னு சொல்றீங்க. அதானா? நீங்க பாருங்க, என் பக்கத்துல எப்படி அழகா கம்பீரமா உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு நாங்க பாட்டு போட்டுருக்கோம்ல. என்ன என்ன தெரியுமா பாட்டு? குண்டு 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 பொண்ணே, அதுக்கும் பாட்டு போட்டுருக்காங்க. விடுது 2 கண்ணே பத்திக்கிறே செய்ய. என்னங்க பிரச்சனை?
எங்க பாட்டு உங்களுக்கு விளையிட்டானே என்ன ஆனா எங்க ஆளு போட்டாம தேன் உண்ணும் அழகான பாட்டா எங்க ஆளு போட்டிருக்கான். உங்களுக்கு எல்லாம் பாட்டு உங்க ஆள போட்டிருக்கான். நானும் இல்ல நான் சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் உங்க ஆளு என்ன பாட்டு போட்டிருக்கான்? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அண்ணா வஞ்சகன் சிவராஜனா. என்னம்மா இப்படி இருக்கோம்ல? எவ்வளவு பெரிய ஊருங்க. ஆனா நீங்க நட்புக்கு எப்படி போட்டிருக்கீங்க? நாங்க எப்படி போட்டிருக்கோம்? போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னை எண்ணிக்கொள்ளடா, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரர் யாரும் இங்கில்ல, உள்ள மட்டும் நானே உசுர கூட தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன், என் நண்பன் போட்ட சோறு நிலமும் தின்னே பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவே, சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான் மனசுக்குள்ள பாட்டுக்கு இங்கே பஞ்சம் இல்ல நல்லா இருக்கு. சூப்பர். எப்படி ரசிக்கிறாங்கன்னு பாருங்க மேடம். எனக்கெல்லாங்க புது பாட்டுல எனக்கு பாட்டு இருக்குன்னு. எனக்கு பாட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன உனக்காமா? எனக்கு பாட்டு இருக்கு பாப்பா. என்ன பாட்டு? என்ன பாட்டு தெரியுமா? அப்படியே அசந்துருவீங்க நீங்க. கத்தரிக்கா கத்தரிக்கா குண்டு 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 கத்தரிக்கா இருக்குதா நான் கேட்டேன். யூ ஆர் நாட் அப்டேட்டட். எனக்கு என்ன தெரியுமா பாட்டு கொடுத்திருக்காங்க? என்ன பாட்டு? என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல். இது உனக்காவா? ஆமா எனக்கா. என்ன விலை அழகே இது. ஆமா ஏங்க மிஞ்சி மிஞ்சி போனாங்க என்னங்க இருக்கு? நான் கேக்குறேன் மேடம், இன்னைக்கு டயலாக் எங்க டயலாக் பேசுனாங்கல்ல, இன்னும் உங்க காலத்து டயலாக்லாம் அந்த காலத்துல டயலாக் எப்படி சார் இருந்தது? ஒண்ணு கேக்குறேன், நிகழ்ச்சி இன்னைக்கு உண்டா இல்லையா? எப்படி பதில் சொல்லுவீங்க? எப்படிமா? உண்டுனா உண்டும்பீங்க, இல்லன்னா இல்லம்பீங்க. சோறு போடுவீங்களா மாட்டீங்களாங்கிறதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? சோறு போடுவீங்களா போடலாம்பீங்க. போடும். பேமெண்ட் தருவீங்களா மாட்டீங்களா கேட்டா என்ன சொல்லுவீங்க? பேமெண்ட் தரேன்பீங்க இல்ல தரவேணாம்பீங்க. அவ்வளவுதானே, சிம்பிள் கேள்வி. ஒருத்தன் சிம்பிளா கேள்வி கேட்கறான், வரி தருவியா மாட்டியா? வரி தருவேனா தரேன்னு சொல்லு, தரலனா தரலன்னு சொல்லு. அதுக்கு 10 பக்கத்துக்கு டயலாக் எழுதிருக்காங்க. யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் கிசி, என்னோட வயலுக்கு வந்தாயே, நாட்டு நட்டாயே, என்னோட கலைஞி உறவான பெண்களுக்கு கலை பறித்து கொடுத்தாயே, மாமன மச்சான மான கேட்டவனே. இந்த பாயிண்ட்காக தான் இந்த பிள்ளை மனப்பாடம் பண்ணிருக்கு. அந்த எதிரணியை கிராஸ் பண்ணுங்கிறதுக்காக கரெக்டா. எங்க ஒரு சாதாரண பேர் மேடம், ஒரு கோபால்ங்கிற பேரு, லதாங்கிற பேரு எவ்வளவு கேட்க நல்லா இருக்கு. அது சொல்றாங்கங்க லதா லதா லதா. ஐயோ சிவாஜி லேடி கட்டப்பல அந்த மாதிரியே இருக்கு. என்ன ஏமாற்ற காதல் தான் கிடைச்சதா லதா. அதுக்கு அந்த அம்மா கோபால்னு சாட்டா சொல்ல வேண்டியதானே? இல்லை கோபால் இல்லை கோபால். நீ கோபால் பல்படி வச்சு நீ விளக்கிட்டு வந்து சொல்லமான சாமி ஐயா, அந்த 5 மணி வழியை திருத்து ஒரே குட்டா குத்துறியா? வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல அந்த வசனத்துக்காக உலகமே அவார்டு கொடுத்தது. உலகமே அதெல்லாம் தெரியும். இந்த பாட்டு போடுறது தெரியுமா? ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, பிரச்சனைங்க என்னன்னு பாருங்க. அவருக்கு உட்கார இடத்துல 4 நாள் கட்டி அப்பா பொசுக்கு பொசுக்கு எந்திரிக்கிறாரு அவரு. ஆனா மேடம் சொல்லுவீங்க, அவரோட பொசுக்கு பொசுக்குன்னு எந்திரிக்கிறாரு. நேத்தா குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிருக்கு, தையல் பிரிச்சு இருப்பது. அது வேறயா? ஆமாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அது நான் தானே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனேன். சாரி ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போனேன். சாரி நீ மந்திரிச்சு விட தான் வாங்கிட்டு போயிருக்கேன். நான் தெரிஞ்சு போச்சு. பாருங்க ஒரு காதல் பாட்டு இந்த இருக்காங்கல்ல, இளைஞர்கள்லாம் இருக்காங்க. தம்பி நான் உங்களை பார்த்து கேக்குறேன், கேளுமா. ஒரு காதலி வீட்டுக்கு தெரியாம மேடம் அந்த காதலனை பாக்குறதுக்காக வர்றா. அப்ப அந்த காதலியை அந்த காதலன் எப்படி கூப்பிடணும்? ஒரு ரகசியமா. ஆமா லட்சுமி அப்படிதானே கூப்பிடணும். யாருக்கு தெரியாம ரகசியமா கூப்பிடணுமா? ஒரு லூசு இன்னொரு லூசு கூட்ட மாதிரில இருக்கு. இல்லங்க ஒரு ரகசியமா கூப்பிடணும்ல. இவங்க பாட்டு எழுதிருக்காங்க, அந்த புள்ள வீட்டுக்கு தெரியாம வந்து தென்னை மரத்துக்கு அடியில ஒளிஞ்சு நிக்கி, அந்த புள்ள இந்த தென்னை மரத்துல இருந்து கூப்பிடுற மாதிரி பாட்டு எழுதிருக்காங்க. வாரா இங்க வார்த்தை முடியுதுக்குள்ள அவங்க அப்பா வந்து அந்த பிள்ளைய கூட்டு போயிட்டாருங்க.
கரெக்ட் தான். இன்னைக்குலாம் அப்படி கூப்பிட முடியுமா? எங்க ஆளு பாருங்க, கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க, நெத்தி பொட்டுல பேசுவாங்க. இன்னைக்கு இந்த பையன் வாரா அப்படின்னு கூப்பிட்டா அந்த பிள்ளை இங்க கட் பண்ணிட்டு அங்க கல்யாணம் முடிஞ்சு இன்னொருத்தர கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெத்து அது குழந்தைக்கு குழந்தை பெத்து போறாயிட்டு போயிடுவது. ஆமா, ஆனா எங்க நெத்தி பொட்டுல கவிதை இன்னைக்கு எப்படி எழுதுறான் தெரியுமா? ஏன்ட படிக்கிற பையனை கவிதை எழுதிருக்காங்க. எப்படி எழுதிருக்கான்? அன்பே பஜ்ஜிக்கு 2 எண்டு, அன்பே பாலுக்கு பின்னாடி தயிர், நீதான் என் உயிர். இந்த தயிர் கரெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா? பாலுக்கு பின்னாடி தயிர், நீதான் என் உயிர். தயிருக்கு பின்னாடி மோரு, நீ என்ன கொஞ்சம் திரும்பி பாரு. எப்படி சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. ஏங்க எவ்வளவு அழகா இன்னைக்கு நாங்க காதல் பாட்டு குடுக்குறோம் தெரியுமா? அந்த ஏன் உச்சி மண்டையில சுருளா எப்படி பாட்டு தெரியுமாங்க? அந்த பாட்டோட மியூசிக்க கேட்டிருக்கீங்களா நீங்களா? அந்த பாட்டை ஃபுல் பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, ஒண்ணு நான் பார்க்கல கிருங்குது, இப்ப நீ வந்தாலே கிருங்குது கிருங்குது, கை தொடும் தூரம் காய்ச்சவளே, சக்கரையால செஞ்சவளே, எப்பசி தீக்க வந்தவளே, சுந்தரியே தாவணி தாண்டி பார்த்தவனே, கண்ணால என்ன சாச்சவனே, ராத்திரி தூக்கம் கெடுத்தவனே, எப்படி நல்லா இருக்கு? நம்ம எனக்கு மத்த விஷயத்தை விட்டுருவோம், நம்ம சொந்த விஷயத்துக்கு வருவோங்க. என்னையெல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்கக்கா. பொண்ணு கேட்டு வந்தாங்களா? என்ன அந்த சிவப்பு கலர் பிள்ளை இந்த சிரிச்சிருக்குது? இல்லம்மா, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பான். ஹலோ, என் அருமை தெரியுமா பேசாதீங்க சார். எனக்கு எங்க அப்பா மாப்பிள்ளை பாக்குறாருன்னு தெரிஞ்ச உடனே என் முன்னாடி அவ்வளவு கூட்டம்னு தெரியுமா உங்களுக்கு? தற்கொலை செய்யறதுக்கா? எனக்கு பொண்ண கூடுன்னு மேடம் தெரியுமா? நல்லா கல்யாணம் பண்ணா எப்படி கல்யாணம் நினைச்சேன் தெரியுமா உங்களுக்கு? எங்க வீட்டுக்காரர் அப்படி வந்து உட்கார்ந்துருக்காரு, பாட்டு பாடி அவரை மயக்கினேன் மேடம் நானு. புது பாட்டு இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருப்பாரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நிஜமாவா? ஆமாங்க. அந்த ட்ரிக்க பெண்களுக்கு சொல்லி கொடுமா. ஆமாங்க, பொண்ணு பார்க்க வந்து உட்கார்ந்துருக்காருங்க. அவர் பார்த்து நான் என்ன தெரியுமா பாட்டு பண்ணு? தாமரை பூவும் இருக்கு, சந்தன பூவும் இருக்கு, ரெண்டுல ஒண்ணு பார்க்கட்டுமா, அப்படி எல்லாம் உனக்கு சிதமாக இருக்கு, எல்லாம் கழிக்கட்டுமா, சுத்தி வளைச்ச ஆசையிலாலே ஒட்டு துடிக்குது புருவத்து மேலே, கத்திரி வெயிலே குதிப்பது போலே காய்ச்சல் அடிக்குது இடுப்புக்கு மேலே, காதல் பொறுப்பது கழுத்துக்கு கீழே, கொட்டாம் பாக்கும் கொழுந்து வெத்தலையும் கொட்டாவாய் சவக்கும், மச்சானியோ மச்சினி நானோ கொட்டாதுள் இருக்கா இல்லையா? நிறைவான்னு சொல்லிருக்கீங்க அப்படிதானே? இவர் பெண்கள் எல்லாம் சாடி பேசுவதனால பெண்களை வச்சு நம்ம முடிச்சிடலாம். ஒரு 2 பாயிண்ட்ல நான் முடிச்சிடுறேன். இப்ப பெண்கள் எல்லாரும் இங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா பாருங்கடா. நான் சொல்றது உண்மையா இருந்தா மட்டும் நீங்க கை தட்டினா போதும். பெண்களை இன்னைக்கும் கூட பிளவுஸ வச்சும் கல்ல வச்சும் கயிறை வச்சு கிண்டல் பண்ணி போய் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. பெண் குழந்தை பிறந்தால் கள்ளி பால் கொடுத்தது அந்த காலம், பெண் குழந்தை பிறந்தால் கல்வியை அள்ளி கொடுப்பது எங்க காலமா இல்லையாங்க? யோசிச்சு பார்க்கணும்ல. பெண் குழந்தை பிறந்தா கறி குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தது அந்த காலம், அதே பெண் குழந்தை பிறந்தா கராத்தே சொல்லி கொடுக்கறது எங்க காலம் இல்லையா? எங்க பெண் குழந்தை வேணும்னு எங்க ஆள் பாட்டு எழுதுனாங்க. சூப்பர். பொம்பளை பிள்ளைதான் எனக்கு பிறக்கணும்னு பாட்டு எழுதலாம். எப்படி தெரியுமா? காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், அப்பனுக்கு பெண் பிடிக்கும், அரசன் மகனுக்கு வாழ் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், புருஷன் சாமத்தில் கணக்கையில கப்பலுக்கு கிளி பிடிக்கும், பழகமே நினைஞ்சாலும் ஆத்தமே எனக்கா குளிர் எடுக்கும், அள்ளி அள்ளி நான் நினைச்சாலும் ஆனந்த பூவுக்கா பொன்மேனு பிடிக்கும், பட்டப்புள்ள பத்து கொடு போதும் என்ன விட்டு விடு. ஆஹா, எவ்வளவு அழகா சொல்லிருக்கோம். பிள்ளை பெத்து கூடு போதும் என்ன விட்டு விடு. இந்த பாட்டை இவ்வளவு நேரம் பஸ்ல வரும்போது கேட்டுட்டே வந்திருக்கோம். பாத்தீங்களா, மனப்பாடம் பண்ணிருக்கேன்ல. லாஸ்டா ஒரே பாட்டோட நான் முடிச்சிடுறேங்க. இன்னைக்கும் கூட இவ்வளவு பெரிய திருவிழா நடக்குதுல, தமிழகத்திலேயே மிகப்பெரிய திருவிழா எதுன்னு கேட்டீங்கன்னா அது சித்திரை திருவிழா மட்டும்தான். மதுரையில நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா. இன்னைக்கும் கூட ஆத்துல அழகர் இறங்கும் போது பாடக்கூடிய பாடல் எங்களுடைய புது பாடலா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும்ல. ஆகாயம் பூமி எல்லாம் ஆட்டி வச்சவர் அழகரு, ஆட்டி வச்சவர் அழகரு, ஐம்பூதம் பிரிஞ்சிருந்தத பூட்டி வச்சவர் அழகரு, பூட்டி வச்சவர் அழகரு, சமயங்களில் வேற்றுமையை நீக்கி வச்சவர் அழகரு, நீக்கி வச்சவர் அழகரு,
சரியான பாடல்கள், முத்து முத்தான பாடல்கள், எங்களுடைய புது பாடல்களே என்பதை தீர்ப்பாக வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய கைத்தட்டல் ரோஹிணி கொடுத்துடலாம். அட்டகாசமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காப்ல. உண்மையிலே 5 நிமிடத்தில் தீர்ப்பு. ஓகேயா? மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள், பழைய பாடல்களா புதிய பாடல்களா? கடைசி முடிக்கும் போது பெண் குழந்தைய சொல்லி முடிச்சிச்சு நம்ம ரோஹிணி. உண்மையிலேங்க ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னக்கா பண்ணுவாங்க? பழைய பாடல்கள் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னது அந்த காலம்ங்க. ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கான உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து வரவேற்பதுதான் இந்த காலம் அப்படின்ட்டு சொன்னா, கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனா அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால் தான் என்னுடைய பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்ட்டு சொன்னா, ஆண் குழந்தைகள் அன்பாக இருக்குங்க, ஆனா பெண் குழந்தைகள் தாங்க இன்னொரு அம்மாவாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னா, பெண் குழந்தைகள் தாய்க்கு அடங்கும் மகளாகவும் தந்தையை அடக்கும் தாயாகவும் இருப்பது பெண் குழந்தைகள் தான் அப்படின்னு சொன்னா, ஒரு அப்பாவோட தவறுகள் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்பா பீடி அடிக்கிறாரு, சிகரெட் அடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, பொண்டாட்டை தூக்கி போட்டு அடிக்கிறாரு, இப்படி அவருடைய தவறுகள் எப்ப குறையும் தெரியுமா? ஒரு அப்பாவின் தவறு குறையுது என்று சொன்னால் அவருடைய பெண் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இவன் தவறு குறையுதுன்னு. அப்போ இன்னும் சொல்ல போனா எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படின்ட்டு சொன்னா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்ப அந்த பெண் குழந்தைய மகளை வாழ்த்தி இந்த காலத்துல பாட்டு இல்லையா? நம்ம முத்துக்குமார் இன்றைக்கும் மறைந்தாலும் மக்களோட மனசுல சிம்மாசனம் போட்டிருக்குங்க அவருடைய பாடல்களுக்கு. தூரத்து நிலவு பாக்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இல்லை, எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சினில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை மீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடின்ட்டு முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறேன்னா இது பழைய பாடலா புதிய பாடலா? அப்ப புதிய பாடல்ல நல்ல விஷயங்கள் இருக்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் போருங்கிறது பெரிய விஷயம்ங்க. அதை தாண்டி இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள உள்ள விட்டுட்டா நம்ம நாட்டுக்குள்ள சாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் எவ்வளவு கலவரம்ங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை என்ன தெரியுமாங்க? அஜித்குமாரை கடந்து ரிதன்யாவுக்காக கண்ணீர் சிந்தி கவினை கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை இருக்குதுங்க. பஹல்காம், இந்தியா பாகிஸ்தான் போர்ல பஹல்காம் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் அவனுடைய தந்தையை இழந்துட்டான். அப்பாவை இழந்து நிற்கும் போது ஒரு கட்சி தலைவர் வந்து அந்த சிறுவனை ஆறுதல் சொல்றாரு. கவலைப்படாதப்பா, கவலைப்படாத, கடவுள் உன்னோடு இருப்பார் அப்படிங்கிறார். ஆனா அந்த குழந்தை என்ன சொல்லி தெரியுமாங்க? கடவுள் உன்னோடு இருப்பான்னு சொல்லும் போது எனக்கு கடவுளே எங்க அப்பா தாங்க, அந்த அப்பாவை தொலைச்சிட்டு நான் நிக்கிறேன் பாத்தீங்களான்னு ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அந்த அப்பாவோட பெருமையும் மகளோட பெருமையும் இந்த குழந்தைகள் இந்த தேசத்திற்காக ஏன் படிக்கணும்? சாதிப்பதற்காக படிக்கணுங்க, சாதிக்காக படிக்காதீர்கள். யோசிச்சு பாருங்க. மதம்ங்கிறது யானைக்கும் வெறிங்கிறது நாய்க்கும் வரலாங்க, மத வெறி மனுஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டு இன்னைக்கு போட்டான். உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க என் மதமோ, ஆண்டவன் அந்த மதம், அட போங்கடா போங்கடா போங்கடா, பொல்லாத பூசல்கள் நேசல்கள் ஏனடா, அட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுற கேளடா, அட ஆண்டவன் இந்துவா கிறிஸ்டினா இல்ல முஸ்லிமா, உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம். சூளம் சுமந்த சிவனின் தோள்கள் சிலுவை சுமக்கட்டும், இயேசுநாதர் மாதம் 2 முறை ஏகாதசி விரதம் இருக்கட்டும், அரணும் அறியும் ஒன்றை என்று அப்துல்லா கொரட்டும், எல்லா உயிரிலும் அல்லாஹ் இருப்பதாய் ஆழ்வார்கள் பாடட்டும். இந்த ஒற்றுமைக்கு சான்றுதான் இந்த பாட்டு. ஒரு காதல் பாட்டுல கூட இந்த ஒற்றுமையை சொன்னாங்க. ராயப்பேட்டை நர்சு பேரு மேரி, ராயப்பேட்டை நர்சு பேரு மேரி, நான் வாங்கி தந்த அரபு நாட்டு சாரி, ராயப்பேட்டை நர்சு பேரு மேரி, நான் வாங்கி தந்த அரபு நாட்டு சாரி, அப்புறம் கேள்விப்பட்ட மாமன்
வெரி சாரி. இது நம்மாளு வேண்டாண்டா கோபாலு, இது நம்மாளு வேண்டாண்டா கோபாலு. இந்த பாட்டுல என்ன ஒற்றுமையை சொன்னாங்க நீங்க கேட்கலாம். ராயப்பேட்டை நர்ஸ் பேர் யாரு? மேரி. மேரிங்கிறது யாரு? ஒரு கிறிஸ்துவ பெண். அவ அப்புறம் ராயப்பேட்டை நர்ஸ் பேரு மேரி வாங்கி வந்த அரபு நாட்டு சாரி. அரபு நாடுனா இஸ்லாமிய மண்ணு, முஸ்லீம் மண்ணு. அப்புறம் கேள்விப்பட்ட மாமன் பேரு மாறி. மாறினா ஒரு ஹிந்து. எங்க கிறிஸ்துவனே இணைந்து வா, இஸ்லாமியரை இழந்து வா, முஸ்லிமோ இணைந்து வா என்று சொல்லாமல் மனிதனே இணைந்து வான்னு சொல்லுங்க. ஒற்றுமை இந்த பாட்டு கொடுத்துச்சா இல்லையாங்க? அப்ப எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இன்னைக்குள்ள பாட்டு. பணம் சார்ந்து தயவு செய்து போகாதீங்க நண்பர்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரனா? பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரனா? எவன் படுத்தவன தூங்குறானோ அவன்தான் பணக்காரன், அவன்தான் கோடீஸ்வரனுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆடி கார்ல போனா தான் அவன் பணக்காரன், ஆடி கார்ல போனா பணக்காரனாங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறானோ அவன்தான் பணக்காரன், அவன்தான் கோடீஸ்வரன். இதை கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் தட்டி கேட்டாருங்க. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானே, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானே. வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை பாதி தெரிந்துவிடு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இன்னைக்குள்ள பாடல்கள் எல்லாம் குடிக்கத்தான் சொல்லுது, பீர் அடிக்கத்தான் சொல்லுது. கிடையாதுங்க. இன்றைக்குள்ள பாடல்களும் குடிக்க கூடாதுன்னு போட்டான். ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா, ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவ போதையில் நிற்பா, குடும்பத்தை வீதியில் வைப்பா, தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா. கண்ணு கட காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, மண்ணோடு பேசாமல் நம் நாடு திரும்ப சொல்லணுமா. கசமா தமதா நிதனி மம மம கசம மம தமத தனி தனி நினி சனி 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 தனி தமத பனி சனி தனி தனி தமத. உன்னால் முடியும், ஆகா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. விவசாயத்தை சொல்லலையா? புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. இந்த பாரதத்தின் சொத்து சங்க தீரவில்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை மாற்ற யாரும் இல்லை தோழா. அப்ப யோசிச்சு பாருங்க. நிறைய புது பாடல்கள், அம்மாவை பத்தி பாடல்கள் எல்லாமே சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள், புதிய பாடல்களே புதிய பாடல்களே புதிய பாடல்களே அப்படின்னு தீர்ப்பு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அனாதையா கைத்தடல் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணுமா? இப்ப நான் ஒரு 5-6 பாயிண்ட் லிஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த 5-6 பாயிண்ட் லிஸ்டுக்குள்ள மட்டும்தான் நம்ம புதுப்பாட்டை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா பழைய பாடல்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சாணி, மிகப்பெரிய கோபுரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பொக்கிஷம்னு நம்ம சொல்லலாம். ஏங்க நிறைய நீங்க விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொன்னாலும் ஒரே ஒரு பெரிய இலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடுறீங்க, சாப்பாட்டுல நல்ல நல்ல விஷயங்கள் பூரா இலை, பாயாசம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் அப்படி 6 வகையான கூட்டு எல்லாம் வச்சுட்டு ஒரு ஓரத்துல போய் கொஞ்சம் நஞ்சையும் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால நீங்க சாப்பிட முதல்ல தோணுமா? இதே போலதான் இருக்கு இன்னைக்கு புது பாட்டு. எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பாட்டு சொல்ற, ரைட்டா தப்பான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. என்ன பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா புது பாட்டுல? இச்சு 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 கொடு, வச்சு 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 கொடு, நச்சு 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 கொடு, ரைட்டா ரைட்டா. அவன் ஆளு கொடுத்தா ரைட்டுங்கலாம், இல்லாட்டி ரொம்ப தப்பா போயிருமா இல்லையா? நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? வெளிநாட்டில் எல்லாம் கோவில்கள் இருக்கின்றன, ஆனா நம்ம நாட்டுல தாங்க குடும்பங்களே கோவிலாக இருக்கின்றன என்று சொன்னா உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாட்டை இன்னைக்குள்ள பாட்டு சீரழிக்குதா இல்லையா? ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, டாடி மம்மி வீட்டில் இல்ல, நடவோட யாரும் இல்ல, விளையாடுவாமா உள்ள வில்லானா. அதெல்லாம் கரெக்டா எங்க கீபோர்டுக்கார் கரெக்டா வாசிச்சிருவார். சிரிக்கி சிரிக்கி வந்தா ஷீனா தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மாவ தானா தானா டோய் சொல்லி
போனீங்களா எத்தனை பாடல்கள். எவண்டி உன்னை பெத்தான், ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, என்னங்க என் பாட்டு. யோசிப்பாரு, ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு தமிழ் வார்த்தைகள் முதல்ல இருக்குதா? உலகத்திலேயே அதிக கல்வெட்டுகள் கொண்ட நாடு எதுனா இந்தியா. உலகத்திலேயே அதிக கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கும் மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அப்படி சொன்னா அந்த தமிழ் மொழி கூட இன்னைக்குள்ள பாட்டுல இல்லையேங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பாடல். யோசி, எல்லா விஷயங்களையும் தாண்டி ஆனா அன்னைக்குள்ள பாட்டுல எப்படி கொடுத்தான் தெரியுமா? ஒரு சின்ன குழந்தைகளுடைய மனசுல கூட பசுமர தாணி போல பதியணுங்கிறதுக்காக, அறம் செய்ய விரும்பு என்றால் ஒவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே, தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். எவ்வளவு நல்ல தேச தலைவர்களை சுட்டி காட்டினாங்களா இல்லையாங்க? ஆனா இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போய் இருக்கிறோமே. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது அங்க உள்ள ஒரு வெள்ளக்காரன் நம்ம விவேகானந்தரை பார்த்து கேட்டாராம். என்ன கேட்டார் தெரியுமா? என்னங்க அவருடைய உடை கலாச்சாரத்தை பார்த்து, விவேகானந்தர் அணிந்திருந்த உடையை பார்த்து வெள்ளக்காரன் கேட்கிறான், கொஞ்சம் வரும்போது டீசென்டான ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா என்ன, ஒரு நல்ல உடை உடுத்திட்டு வந்தா என்ன, ஜென்டில்மேன் மாதிரி உடை உடுத்திட்டு வந்தா என்ன, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? உங்கள் நாட்டில் தையல்காரர்கள் தான் ஜென்டில்மேனை உருவாக்குகிறார்கள், ஆனால் எங்க நாட்டில் நல்ல குணநலங்கள் தான் ஒரு ஜென்டில்மேனை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னா, இதுதாங்க நம்ம நாடு, இதுதான் நம்ம கலாச்சாரம், இதுதான் நம்ம பண்பாடுங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? அந்த காலத்துல மகாகவி பாரதி, இன்றைக்கு மகா குடி பார் வீதின்னு ஆயிப்போச்சு. யோசிச்சு பாருங்க, வட்ட கப்புல டீ குடிச்சு புத்துணர்ச்சியா வாழ்ந்தா அது அந்த காலம். அட்டக்கப்புல டீ குடிச்சு புற்றுநோயோட வாழ்வதுதான் இந்த காலம்ங்க. காசை தண்ணியா செலவு பண்ணா அது அந்த காலம். காசை தண்ணிக்காக மட்டுமே செலவு பண்ணா அதுதான் இந்த காலம். சாமிய வணங்குனா அது அந்த காலம். சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம். நாட்டுக்காக சொத்தை விற்றவர்கள் வாழ்ந்தது அந்த காலம், சொத்துக்காக நாட்டையே விற்றவர்கள் வாழ்வதுதான் இந்த காலம் அப்படின்ட்டு சொன்னா, இன்னைக்கெல்லாம் அந்த காலத்துல பாருங்க, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது, என் நிலைமை எப்படிலாம் ஆயிப்போச்சு பாத்தீங்களா? உங்களை சிரிக்க வைக்கணுங்கிறது என்னென்னவோ எல்லாம் பண்றேன். அப்ப யாரு இதெல்லாம் வருவா? குடுகுடுப்பக்காரன், நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு வருவான். ஆனா இன்னைக்கெல்லாம் குடுகுடுப்பக்காரனை பார்க்க முடியுதா? முடியல. ஏன்? அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, இனிமே எவனுக்குமே நல்ல காலம் பிறக்காதுடா சாமின்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த பாட்டை கேட்டா எங்க நல்ல காலம் பிறக்கும்? என்னங்க பாட்டு போட்டு வச்சிருக்கீங்க? எந்த பாட்டுமே எல்லாமே இந்த மன்மதராசா இவர் சொன்னாரா, கொஞ்ச நாள் வந்துச்சு, அவ்வளவுதான் போயிருச்சு. ஏன் கோலி சோடாவே, ஏன் கறி குழம்பே, குட்டி பத்தினா ரவுடி பேபி காணாம போச்சு. எத்தனை பாடல்கள் இப்படி காணாம போச்சு தெரியுமா? ஆனா அந்த காலத்துல பாடல்கள் இன்றைக்கும் காணாமல் போகிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? அன்னைக்கு ஒற்றுமையை சொல்லலையா? குலாம் காதர் புலாவிலே கறி கெடுக்குது, அது அனுமந்தராம், அது அனுமந்தராம் அவியலிலே கலந்திருக்குது, மேரியம்மா கரியரில் எறா இருக்குது, மேரியம்மா கரியர் எறா இருக்குது, அது பத்மநாதர இரு வீட்டில் குழம்பில் கிடக்குது, சமையல் எல்லாம் கலக்குது, சமத்துவத்தை வளர்க்குது, ஜாதி மத பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது, ஆக சோத்த கண்டா பறக்குது, வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி கரையில் தாண்டி கஞ்சி கரைஞ்சி கஞ்சி வரதப்பா, 50 ரூபாய் சம்பளக்காரன் பொச்சாதி, 9 தடவை காப்பி குடிப்பது அநீதி, 80 ரூபாய் புடவை கேட்டா குடும்பத்துக்கே அநீதி, வாதம் பிடிவாதம் வந்து பண்ணக்கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம். இது நல்லா இருக்கா? இல்லாட்டி இவங்க பாடினாங்களே, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன
ஒரு காலத்துல கொத்தனார்கள்லாம் இந்த பாட்டை முடியல, கொத்தனாருக்குள்ள மரியாதையே போச்சு. நீ அம்மு அம்மு சொல்லையில அடுத்து என்ன வரி வரும்? எதுவுமே பாட முடியாதுங்க. ஏ சாமி, மன்மத சாமி, வாரா சாமி, இவர் பாடிட்டே இருந்தாரு. இவருக்கு 10 ரூபா பிளேட்ல காசு போட்டு போயிட்டாங்க. இவர் சாமி பிச்சைக்காரர் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, எதுவுமே பாடல் முடியலங்க. ஆனா அந்த காலத்துல திருமணமா, ஒரு காதலா, எவ்வளவு எவ்வளவு பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நீவளை கொஞ்சம் கையாளை மெதுவாக மூட, என் பருங்கூட்டம் வளைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமை துணையாக தனியாக வந்து நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். அந்த காலத்துல பழைய பாடல்கள் பாடும் போதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் எங்க வீட்டுல இருந்தாங்க. இன்னைக்கு புது பாட்டு பாடிட்டு இருக்கும்போது தாத்தா பாட்டி முதல்ல வீட்டுல இருக்காங்களா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, முதியோர்கள் இல்லத்தில் இருக்கலாம், முதியோர்கள் இல்லத்தில் இருக்கலாம், ஆனால் முதியோர் இல்லத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது நண்பர்களே. அதுதான் உண்மை. இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமா? தாத்தா பாட்டி முதியோர் இல்லத்தில், அம்மா அப்பா வெளியூரில், பேரம் பேத்தி பள்ளி விடுதியில், அனாதையானது வீடு அப்படின்ட்டு எழுதியிருக்கிறான். இன்னைக்கு வீடுகள் எல்லாம் அனாதையாகி கொண்டிருக்கிறங்க. குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எது எதுவுமே தெரியல. இன்னைக்கு போதை மருந்துகளால இளைய சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சிட்டு இருக்குங்க. தயவு செய்து நண்பர்களே, குழந்தைகளுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுப்போம். அன்னைக்குள்ள ஒவ்வொரு பாடல்களும் அது பாடல் அல்ல, பாடம். நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் மெட்டுக்கு பாட்டு எழுதினாங்க, ஆனா இன்னைக்கெல்லாம் துட்டுக்காக பாடல் எழுதுகிறார்கள். அந்த காலத்துல கதைக்காக எழுதினார்கள், இன்றைக்கு வெறும் சதையை காட்டி நடிக்கிறார்கள். அந்த காலத்துல நடித்து காட்டினார்கள், இன்றைக்கு காட்டி நடிக்கிறார்கள். அந்த காலத்துல ஒவ்வொரு பாடல்களும் தாய்ப்பாலை போன்றது, இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் புட்டிப்பாலை போன்றது என்ற காரண கட்டத்தினால் நிறைவான மகிழ்ச்சி, மக்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தருவது ஒருபோதும் புதிய பாடல்கள் அல்ல. அப்பப்ப 1-2 பாடல்கள் வேணா வரலாம், ஆனா என்றைக்குமே நெஞ்சுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பது பழைய பாடல்களே, பழைய பாடல்களே, பழைய பாடல்களே என்பதை இறுதி தீர்ப்பாக வைத்து, கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரியதொடரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமிப்பட்டார். அபிராமி வந்து அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று கோவிலுற்று மக்கள் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.